திராவிட அரசியலில் அந்த கட்சிகள் செய்யாத மிகப்பெரிய மாற்றத்தை எல்லாம் விஜயனுடைய குறுகிய கால அரசு பண்ணிட்டு இருக்கு. திருப்பூர் சுப்பிரமணியம் அவர் சொல்லும் பொழுதே பார்த்தா ஐயோ இது எப்படி தான் ரிலீஸ் பண்ணாங்களோங்கிற மாதிரி இருக்குது. அவ்வளோ பெரிய பிரச்சனையை அவர் சொல்லிகிட்டே இருக்கார், அடிக்கிட்டே இருக்கார். அப்போ ஒரு ஆர்ஜே பாலாஜி வந்து என்ன பண்ண முடியும்? மார்ஷல்லாம் வருமா வராதாங்கிற கேள்விக்கே இடம் இல்லை. எப்படி இருந்தாலும் ஒரு படம் எடுப்பதுங்கிறது ரிலீஸ் பண்ணுறதுக்கு தான். அல்லது இப்போ இந்த படத்துக்கே இவ்வளோ பிரச்சனையாக இருக்குது, மார்ஷல்லேருந்து ஏதாவது ஒரு தொகையை ரைஸ் பண்ணுவாங்க. பெரிய ஹீரோக்கள் கை கொடுத்தா, அதாவது சம்பளம் இல்லாமல் ரெவென்யூ ஷேரில் நான் பண்ணுறேன், நீங்கள் ஒரு பெரிய கனவோடு வந்தீங்க, உங்களுக்கு நாங்கள் கட்டாயமாக ஹெல்ப் பண்ணுவோம். ஏன்னா எம்ஜிஆர் சிவாஜி காலத்துலலாம் அந்த பழக்கம் இருந்துச்சு. இன்றைக்கி அது பெரும்பாலும் யார்கிட்டையும் இல்லை. அப்படி யாராவது ஒருத்தர் இன்றைக்கி டாப்பில் இருக்கிற ஹீரோ முன் வந்து லைக்காவை காப்பாற்றி விட்டால் அதுக்கு பயங்கரம் படம்லாம் இன்னும் ப்ராப்பராக ஷூட்டிங்கே போகலை, எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு நிர்வாகம் சரியாக இல்லைன்னு சொல்கிறாங்க நிறைய பேர். இல்லைங்க, டயங்கரத்தை பொறுத்தளவுக்கு இப்போ வணக்கம் சார். வணக்கம். சேயன் படத்தோடைய ஃபஸ்ட்டு ஷெட்யூல் சூப்பராக முடிஞ்சிச்சு, 2வது ஷெட்யூல் போயிட்டுருக்கு. இப்போது ஒரு டாக் என்ன போயிட்டுருக்குன்னா, சேயன் படத்தில் வந்து விஜய் சேதுபதி நடிக்க போகிறாரு அப்படின்னு ஒரு தகவல் வந்து, அது கூட ஆச்சரியம் இல்லை. விஜய் சேதுபதி வந்து கடைசி விவசாயியில் ஒரு ரோல் ஒன்று பண்ணியிருப்பார், ரொம்ப பெருசாக பேசப்பட்டது. அந்த ரோலில் தான் இந்த படத்தில் நடிக்க போகிறாருன்னு ஒரு டாக் வருது. அது நீங்கள் எதாவது பார்த்தீங்களா? இல்லை, நான் அது குறித்து எதுவும் கேள்விப்படலை. பட் இது வந்து விஜய் சேதுபதியை பொறுத்தளவுக்கு அவர் இந்த படத்தில் நடிப்பார் நடிக்க மாட்டாருங்கிற எந்த முடிவுக்கும் நம்ம வர முடியாது. அவரை பொறுத்தளவுக்கு நாம் ஒரு நடிகன், அவ்வளோதான். நான் வந்து இவ்வளோ பெரிய கேரக்டர் தான் நடிப்பேன், அல்லது இவ்வளோ சின்ன கேரக்டர் பண்ணுவதற்கு தயங்குவேன் அப்படின்லாம் எந்த காலத்துலேயும் அவர் இருந்ததே கிடையாது. இன்னொன்று, நட்பின் அடிப்படையிலே நிறைய படங்கள் அவர் பண்ணியிருக்கிறார். ஒரு இயக்குனர், நான் வாழ்ந்த காலத்தில், நான் வளர்ந்த காலத்தில் எனக்கு வந்து அவர் நிறையா ஹெல்ப் பண்ணியிருக்காரு. இப்போ அவர் கேட்கும்பொழுது நாம் ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுவோமே அப்படின்னு நினச்செல்லாம் சினிமாவில் பண்ணுறவங்க ரொம்ப கம்மி. அதில் விஜய் சேதுபதி எப்போவுமே கிரேட்டு. ஸோ அதனால் இப்போ நீங்கள் சொல்வதை ஒருவேளை இல்லைன்னும் நம்ம எடுத்துக்கலாம், ஆமான்னு எடுத்துக்கலாம். அது உறுதிப்படுத்தப்படாத தகவலாக தான் இருக்குது. நம்ம விசாரித்து வேணால் சொல்லாமே தவிர இது இருக்காதுன்னு நம்புறதுக்கு ஒன்றும் இல்லை. இருக்கலாம். ஆமாம். திருப்பூர் சுப்பிரமணியம் சார், ஆர்ஜே பாலாஜி சார் உள்ள ஒரு ரிவால்வரி மாதிரி ஒன்று போயிட்டுருக்கு. அது உண்மையாக என்ன தான் நடக்குது உள்ளார? ஆக்சுவலாக நான் ஆர்ஜே பாலாஜி சொன்ன பதிலை ரொம்ப ரசித்தேன். திருப்பூர் சுப்பிரமணியம் உங்களை பற்றி இப்படி சொல்லியிருக்காருங்கும்போது, நானும் என் ப்ரொடியூசரும் சேர்ந்து தான் வந்தோம், நீங்களே பார்த்துக்கிங்க, எங்களுக்குள்ள பிரச்சனை இருக்குன்னுலாம் சொல்கிறாங்க. இதுக்காக நான் ஒவ்வொருத்தட்டையே போய் விளக்கம் கொடுக்க முடியாது, ஈரோடு மகேஷ்டையோ திண்டுக்கல் சாரதிட்டையோ கொடுக்க முடியாதுன்னாரு. நிஜமாக நான் ரொம்ப குபீர்னு சிரிச்சிட்டேன். ஆக்சுவலாக அதுக்கு ஒரு தைரியம் வேணும். ஏன்னா திருப்பூர் சுப்பிரமணியம் வந்து இன்றைக்கி தமிழ் சினிமாவினுடைய மிக முக்கியமான புள்ளியாக இருக்கார். அவருடைய தயவு எல்லாருக்கும் தேவைங்கிற இடத்துல அவர் இருக்கார். அப்போ அவர் போகிற போக்கில் ஒரு ஈரோடு மகேஷ், ஒரு திண்டுக்கல் சாரதின்னு சொல்கிறது இருக்குல்ல, அந்த கட்ஸு ஒரு பக்கம் எனக்கு பிடிச்சிருந்தது. அதே நேரத்தில் ஐயோ ஏன் இப்படி வந்து இப்படி பேசுகிறாரு, பெரியவங்களுக்கு கொஞ்சம் மரியாதை கொடுக்க வேண்டாமா அப்படின்னும் தோணுச்சு. பட் ஆர்ஜே பாலாஜியை பொறுத்தளவுக்கு அவர் எப்போவுமே ஒரு ஃபன் மெட்டீரியல். அவர் நாமும் சிரிக்கணும், நம்மை சுற்றி இருப்பவர்களும் சிரிக்கணும்னு நினைக்கிற ஒரு மனிதர். அவர் எல்லாரையும் ஜாலியாக பார்க்குற ஒருத்தர். இந்த கேள்வியும் அப்படி தான் எடுத்துக்கிட்டாருன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். பட்டு ஒருவருடைய மனநிலை தான். இப்போ நம்ம சம்மந்தப்பட்ட ஒரு படம் பெரிய பிரச்சனையில் சிக்கிட்டு இருக்கு, நாம் ஹெல்ப் பண்ணால் அந்த படம் வந்துடும் அப்படிங்கிற சூழ்நிலை இருந்தால் அவரே இறங்கி பண்ணுவார். ஆனால் இந்த படத்துக்கு இருந்த பிரச்சனை வந்து ஒரு எறும்பு தலையில் யானையை உட்கார வச்ச மாதிரி இருக்குது. அவ்வளோ பெரிய பிரச்சனை. அவர் திருப்பூர் சுப்பிரமணியம் அவர் சொல்லும் பொழுதே பார்த்தா ஐயோ இது எப்படி தான் ரிலீஸ் பண்ணாங்களோங்கிற மாதிரி இருக்குது. அவ்வளோ பெரிய பிரச்சனையை அவர் சொல்லிகிட்டே இருக்கார், அடிக்கிட்டே இருக்கார். அப்போ ஒரு ஆர்ஜே பாலாஜி வந்து என்ன பண்ண முடியும் இல்லையா? அவர் இப்போ தூரத்தில் இருந்து தான் பார்க்க முடியும். இன்னொன்று, இப்போ ஆர்ஜே பாலாஜி வந்து ஒரு பெரிய வளர்ச்சி, அவர் ஒரு 10 படம் பண்ணிட்டார், கையில் ஒரு 100 கோடி வச்சுருக்கிறாரு அப்படின்னா அவர் ஏன் செய்யலைன்னு கேட்பதில் ஒரு நியாயம் இருக்குது. அவரே இப்போ தான் வளர்ந்து வந்துட்டு இருக்காரு. அவருக்கு கிடைத்த பிரம்மாண்ட வெற்றி இது. இந்த படத்துக்கு எவ்வளோ பெரிய சம்பளம் வாங்கியிருக்க போகிறாரு அவர். பேசும்போதே என்ன சொல்லுவாங்க, சார் சூர்யா சார் படம், உங்களுக்கு இவ்வளோ பெரிய படத்தை கொடுத்துருக்கோம், சம்பளம் பெருசாக கேட்குறீங்களேன்னு கேட்பாங்க. அப்போ ஏதோ ஒரு குறைவான சம்பளம் தான் அவர் வாங்கியிருக்க போகிறாரு. இதுக்கப்புறம் வேணால் அதிக சம்பளம் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கே தவிர இந்த படத்தில் பெரிய சம்பளம் வாங்கியிருக்க போகிறதில்ல. அப்போ அதையும் கொடுத்துட்டு போ அப்படின்னா யாருக்குமே மனசு வராது தான். இன்னொன்று, அவர் உழைச்ச காசு. அவர் வந்து எப்படி ஒரு சூர்யா ராப்பகலாக அந்த படத்துக்காக உழைத்தாரோ அதே மாதிரி அவரும் ராப்பகலாக உழைச்சிருக்கிறாரு. அப்போ அந்த காசை எடுத்து கொடுத்துட முடியாது. ஸோ அதனால் அவர் வந்து அது கண்டுக்காமல் இருந்ததெல்லாம் வந்து ஒரு பெரிய குற்றமாலாம் கருத முடியாது. அதே நேரத்தில் எங்கேயோ இருக்கிற ஒரு கட்சி உணவு கொடுக்குறாரு, ஏன் ஒரு லோகேஷ் கனகராஜ் கொடுக்கல
அப்படின்லாம் கேள்வி எழுப்புவதுங்கிறது ஒரு ஃபைனான்சியர் பார்வையில் வேணால் சரியாக இருக்கலாமே தவிர அவங்கவுங்க பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கும்பொழுது அது நீங்கள் யோசித்து தான் பார்க்கணும் இல்லையா? கண்டிப்பாக சார். இப்போ கருப்பு படம் பெரிய ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம பேசினோம். அப்போ டீம் வாரியர்ஸ்க்கு ஒரு பெரிய ஒரு சக்ஸஸ் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அடுத்தடுத்து அவங்க வந்து படங்கள் வந்து இப்போ ரிலீஸ் பண்ணுறதுக்கு நிறைய ட்ரை பண்ணலாம். அப்படி இருக்கப்போ இந்த மார்ஷல் படம் அதெல்லாம் வந்து அவங்க தொடர்ந்து ரிலீஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்களா? ஆமாம், மார்ஷல் படம்லாம் இப்போ அந்த படம் எடுக்கும் பொழுதே கொஞ்சம் சிக்கல்கள் வந்துச்சு. ஷூட்டிங் இடையில கொஞ்ச நாள் நிறுத்தியிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பட நிறுவனத்துக்கு இயல்பாக நடக்கிற விஷயந்தான். பணம் வரும், வராமல் போகும், ஷூட்டிங் நிறுத்துவாங்க, திரும்ப ஆரம்பிப்பாங்க. இதெல்லாம் நிறைய கம்பெனிகளில் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதனால் மார்ஷல்லாம் வருமா வராதாங்கிற கேள்விக்கே இடம் இல்லை. எப்படி இருந்தாலும் ஒரு படம் எடுப்பதுங்கிறது ரிலீஸ் பண்ணுறதுக்கு தான். அல்லது இப்போ இந்த படத்துக்கே இவ்வளோ பிரச்சனையாக இருக்குது, மார்ஷல்லேருந்து ஏதாவது ஒரு தொகையை ரைஸ் பண்ணுவாங்க, பண்ணி இதுக்குள்ளே போடுவாங்க. ஸோ அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. இப்போ இவ்வளோ பெரிய வெற்றி வந்து அவருக்கு மேலும் உற்சாகத்தை கொடுக்கும். அவர் என்னென்னா இப்போ எஸ்ஆர் பிரபுவை பொறுத்தளவுக்கு நல்லது செய்யணும்னு நினச்சி போய் மாட்டிக்கிட்டார். இப்போ நிறைய சின்ன படங்கள் எடுக்கணும்னு நினச்சாரு, நல்ல படங்களை வாங்கி ரிலீஸ் பண்ணணும்னு நினச்சாரு, புது படைப்பாளிகளுக்கு வாய்ப்பு தரணும்னு நினச்சாரு. இது மூணும் தான் அவர் பண்ண தப்பாக மாறிடுச்சு. இப்போ அவரும் எல்லோரும் மாதிரியும் ஒரு கமர்ஷியல் படம் பண்ணுவோம், கதையை பற்றி பெருசாக லாஜிக்கெல்லாம் யோசிக்கக்கூடாது, எது ஓடுற குதிரையோ அது மேலே பந்தயம் கட்டுவோம் அப்படின்லாம் அவர் நினச்சிருந்தா இவ்வளோ கஷ்டம் அவருக்கு வந்திருக்க போகிறதில்ல. அவரும் சில புதுமைகளை இங்கே பண்ணணும்னு நினச்சாரு, இவ்வளோ பெரிய சிக்கலில் மாட்டிக்கிட்டாரு. பட் இந்த படம் வந்து அவருக்கு ஒரு பெரிய பலமாக மாறி இருக்குது. கட்டாயமாக இப்போ கைதி 2 கூட அவங்க பேசுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நிச்சயமாக சார். இப்போ அதே ப்ரொடக்ஷன் ஹவுஸ் மாதிரி இப்போது இந்த சைடு லைக்கா அப்படின்னு ஒருத்தவங்க இருக்காங்க, தொடர்ந்து சர்க்கிளே சந்திச்சுட்டு வராங்க. கடைசியாக பரிமளா அன்கோ படம் கூட அது சில பேர் சக்ஸஸ்னு சொல்கிறாங்க, சில பேர் லாஸ்ட்னு சொல்கிறாங்க. அவங்களோட அடுத்த ஃப்யூச்சர் வந்து எப்படி இருக்க போகுது தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும்? இல்லை, லைக்காவை பொறுத்தளவுக்கு அவங்க வந்து அந்த முதல் பாதிங்கிறது பெரிய தீபாவளி வான வேடிக்கையை அவங்க வெடித்து முடிச்சிட்டாங்க. இப்போ இதற்கப்புறம் அந்த நிறுவனத்தை நம்பி பல ஹீரோக்கள் உள்ளே வரணும்னா இவங்களுடைய ஃபினான்ஷியல் லெவல் எப்படி இருக்குன்னு பயங்கரமாக இங்கே விசாரிப்பாங்க. முடிஞ்சால் சுபாஷ்கரன் ஜாதகத்தை எடுத்துகிட்டு போய் ஒரு ஜோசியர்கிட்ட கூட காமிக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. அவ்வளோ தூரம் வந்து அவரை சந்தேகப்பட ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அது வந்து பெரிய வருத்தமாக தான் இருக்குது. ஏன்னா ஒரு பெரிய கனவோடு இங்கே வந்த நிறுவனம், ஆயிரக்கணக்கான கோடிகளோடு இங்கே வந்த ஒரு நிறுவனம் இப்படி வந்து ரொம்ப ஒரு சின்ன நிறுவனம் மாதிரி இன்றைக்கி மாறிடுச்சேங்கிற கவலையெல்லாம் நமக்கு இருக்குது. பட் யாராவது பெரிய ஹீரோக்கள் கை கொடுத்தா, அதாவது சம்பளம் இல்லாமல் ரெவென்யூ ஷேரில் நான் பண்ணுறேன், நீங்கள் ஒரு பெரிய கனவோடு வந்தீங்க, உங்களுக்கு நாங்கள் கட்டாயமாக ஹெல்ப் பண்ணோம். ஏன்னா எம்ஜிஆர் சிவாஜி காலத்துலலாம் அந்த பழக்கம் இருந்துச்சு. இன்றைக்கி அது பெரும்பாலும் யார்கிட்டையும் இல்லை. அப்படி யாராவது ஒருத்தர் இன்றைக்கி டாப்பில் இருக்கிற ஹீரோ முன் வந்து லைக்காவை காப்பாற்றி விட்டால் அதுக்கு வாய்ப்பு இருக்குது. மீண்டும் லைக்கா புத்துணர்வோடு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று வந்து லைக்கா நிறுவனத்தை பொறுத்தளவுக்கு அவங்க வந்து லண்டனில் ஒரு மிகப்பெரிய தொழிலதிபராக இருக்கார். இன்னும் வந்து அவர் அந்த தொழிலதிபர் அந்தஸ்துலேருந்து அவர் இறங்கலை. வீழ்ச்சி எழுச்சிங்கிறது எப்போவுமே இருக்கும், ஒரு பிஸ்னஸ் மேனுக்கு இருக்கும். அது திடீர்னு மாறி எங்கேயோ அவர் போட்ட ஒரு ஷேர் தூக்கிட்டு வந்து மேலே கொண்டு வந்து நிறுத்தலாம். ஸோ அதெல்லாம் வந்து அவருக்கு அப்போ ஒரே அடியாக அவர் பின்தங்கிட்டார், இனிமேல் வரவே முடியாதெல்லாம் நம்ம ஒரு கருத்தை சொல்லவே முடியாது. ஒரே வார்த்தை என்னென்னா, அவரால் பயன்பெற்றவர்கள் திரும்ப நீங்கள் வாங்கினதில் பாதியாவது நான் விட்டு கொடுக்குறேன், வாங்க சார் ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு வந்தால் நல்லாயிருக்கும். இன்னொன்று அவங்க இந்தியன் 2 அப்படியே நிற்கிது. இந்தியன் 2 குறித்து பெரிய இந்தியன் 3 வந்து அப்படியே நிற்கிது. இந்தியன் 3 குறித்து நிறைய நல்ல விஷயங்களாக இங்கே பேசுகிறாங்க. இந்த ஃப்ளாஷ்பேக் வந்து ரொம்ப ப்ராமிசிங்காக இருக்கும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. இதில் வந்து ஒரு புறம் கமலும் இன்னொரு புறம் சங்கரும் அவங்களுடைய சம்பளத்தை விட்டு கொடுத்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிங்க சார் அப்படின்ட்டு சொன்னால் இன்னும் நல்லாயிருக்கும். பட் அதெல்லாம் நடக்குமான்னு தெரியல. ஆமாம், ஆக்சுவலாக அவங்க எங்கே வந்து மிஸ் பண்ணாங்க அப்படின்ட்டு சொல்ல முடியுமா சார்? ஒரு படைப்பாளி, ஒரு முதலாளி, இவங்க 2 பேருமே வந்து ரசிகராக இருக்கக்கூடாது. இப்போ தன்னுடைய பணத்தின் மீது தான் அவங்களுக்கு பெரிய கண் இருக்குன்னு தவிர, இங்கே வந்து ஒரு வடிவேலை பார்த்துட்டு வியக்கிறதோ, ஒரு கமலை பார்த்துட்டு வியக்கிறதோ, ஒரு ரஜினியை பார்த்து வியக்கிறதோ இருக்கும் பொழுது அது என்ன ஆகும்னா, நீங்கள் அந்த முதலாளிங்கிற அந்தஸ்துலேருந்து பல மடங்கு இறங்கி இப்போ அவங்க என்ன கேட்டாலும் அள்ளி கொடுக்கணுங்கிற ஒரு சூழ்நிலையை இங்கே உருவாக்கி கடைசியில் ஒன்றும் இல்லாமல் போயிடுவீங்க. அதுதான் அவங்க விஷயத்தில் நடந்துச்சு. நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டால் ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. வடிவேலுக்கு வந்து சுபாஷ்கரன் வந்து அவருடைய டைரக்ட் நம்பரை கொடுத்து எப்போ வேணாலும் என்னை கூப்பிடுங்க சார்ன்னு சொல்லிட்டு போயிட்டார். வடிவேலு இங்கே சென்னையில் வந்து ஒரு மிகப்பெரிய நட்சத்திர ஹோட்டலில் தங்கிட்டு ஒரு வாட்டர் பாட்டில்னா கூட லண்டனுக்கு ஃபோன் அடிப்பாரான். என்னங்க ரூமில் ஒரு வாட்டர் பாட்டில் கூட இல்லை அப்படின்னு. ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு ரசிக மனப்பான்மையோட ஒருத்தர் அணுகிறது இருக்குல்ல, இதுதான் அவருடைய பெரிய வீழ்ச்சிக்கு காரணமாக இருந்துச்சு. இன்னொன்று வந்து பொறுப்புகளை நம்பி ஒப்படைக்கிறது. நாம் நம்பி ஒப்படைக்கிற சிலர் எப்படி இருக்காங்கங்கிறது ஒன்று இருக்குல்ல.
ஸோ அதெல்லாம் இங்கே கொஞ்சம் தவறாக இருந்துச்சு. சினிமாவில் அப்படிப்பட்ட தவறான நபர்கள்லாம் வந்து சேருவாங்க, எல்லாரையும் நம்புறதும் ஒரு பெரிய சிக்கலாக மாறிச்சு. ஸோ அதான் கெட்ட நேரம் வந்ததுன்னா இதனால தான் வந்துச்சுன்னு நம்ம சொல்லவே முடியாது. பல ரூபங்களில் அது வரும். அப்படி தான் லைக்காவுக்கும் வந்துச்சு. கிட்டத்தட்ட லைக்கா நிறுவனம் மாதிரியே இந்த சைடு வேல்ஸ் இன்டர்நேஷனல் கொஞ்சம் சறுக்கிட்டு இருக்காங்க. அவங்க எப்படி முன்னேற? இல்லை, வேல்ஸை பொறுத்தளவுக்கு லைக்காவோடு கொஞ்சம் மாறுபட்டவர்கள் தான் நான் நினைக்கிறேன். லைக்காவை வந்து அவங்க கண்மூடித்தனமாக செலவு பண்ணாங்க. அவங்களுக்கு வந்து அடடா இவரா அவரா அப்படின்லாம் எடுத்து அள்ளி விட்டாங்க. பட்டு வேல்ஸை பொறுத்தளவுக்கு அப்படி கிடையாது. அவர் வந்து ஆற்றுல கொட்டினாலும் அளந்து கொட்டணும்னு நினைக்கிறவர் தான் அவர். படம் ஓடுவதும் ஓடாததும் வந்து நம்ம கையில் இல்லையே. அவர் சின்சியராக அட்டன் பண்ணுறாரு. அது வந்து ஓடாமல் போச்சுன்னா அதுக்கு அவர் இப்படி பொறுப்பாக முடியும். ஸோ அந்த மாதிரி தான் அவருடைய வீழ்ச்சி. லைக்கா வேறு அவர் வேறு, ரெண்டுத்தையும் ஒன்றா ஆக்க முடியாது. இல்லை சார், ஒரு சைடு படம் ஓடல அப்படின்னாலும் இந்த ஒரு சைடு வந்து டயங்கரம் படம்லாம் இன்னும் ப்ராப்பராக ஷூட்டிங்கே போகலை, எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு நிர்வாகம் சரியாக இல்லைன்னு சொல்கிறாங்க நிறைய பேர். இல்லைங்க, டயங்கரத்தை பொறுத்தளவுக்கு இப்போ கரை படம் தான் அதுக்கு ஒரு பெரிய சிக்கலாக மாறிச்சு. ஆமாம், இப்போ கரை படத்தை பெருசாக நம்பினாங்க. பட்ஜெட்டை விட பல மடங்கு அதிகமாகி போச்சு அந்த படம். எதிர்பார்த்த அளவுக்கு ஓடலை. அப்போது ஒரு மணி ஃப்ளோ கட் ஆகும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக பின்னாடி வர்ற படங்களுக்கு சிக்கல் தான் அது. அப்படி தான் டயங்கரம் போய் மாட்டிச்சே தவிர அந்த படத்தின் மீது பெரிய நம்பிக்கை அவர் ஐசரி கணேசே வச்சுருக்காரு. ஸோ அதனால் கட்டாயமாக அந்த படத்தை முடித்து அது வந்து இவங்களுக்கு கை கொடுக்கும். எப்போவுமே அவங்க ஒரு படத்தை நம்புவாங்க. இப்போ எல்கேஜி படம் வரும்பொழுது வேறொரு படம் பெரிய படம் ஒன்று வந்துச்சு, அதை தான் அவர் நம்பிகிட்டே இருந்தார். கடைசியில் எல்கேஜி வந்து தான் பெரிய ஹிட் ஆச்சு. ஸோ அந்த மாதிரி வந்து இவங்க எதிர்பார்க்காத ஒரு படம் வந்து பெரிய அளவு ஹிட் ஆக்கி விட்ரும். டயங்கரம்லாம் அந்த லிஸ்ட்டில் வர வேண்டிய படம். கட்டாயமாக அது வந்து பெரிய சக்ஸஸ் ஆகும் பாருங்கள். சூப்பர் சார். இப்போது சமீபத்தில் ஒரு 2 பேரை சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக அடிச்சிட்டு இருக்காங்க. ஒருத்தர் வந்து மாஸ்டர் மகேந்திரன், இன்னொருத்தர் வந்து லாரன்ஸ் சார். ஃபஸ்ட்டு மாஸ்டர் மகேந்திரன் அவரை பற்றி பேசுவோம். அவர் சொன்ன கருத்து நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அது ரொம்ப தவறான கருத்துங்க. அதாவது நம்ம தவறாக சில கருத்துக்களை சொல்லிட்டோம், அதை உணர்ந்து இல்லைங்க நான் ஒன்று நினச்சேன், அது வேற ஒன்றா கன்வே ஆயிடுச்சு, தப்பாக எடுத்துக்காதீங்க, நான் அந்த அர்த்தத்தில் சொல்லலைன்னு சொல்லிட்டா முடிஞ்சு போயிடும். ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, நான் என் கருத்தில் உறுதியாக இருக்கேன், நான் ஒன்று இப்போ எல்லாம் கட் பண்ணி போட்டு அதை பார்த்துட்டு விமர்சனம் பண்ணிங்கன்னா நீங்கள் எப்படி கட் பண்ணாலும் கருத்து அது தானே. கண்டிப்பாக இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது இன்றைக்கி மின்வெட்டுங்கிறது மிகப்பெரிய பிரச்சனையாக மாறி இருக்குது. ஒரு அவர்ஷன் வந்துருக்கு. இப்போ விஜயினுடைய அரசை ரொம்ப நம்பினாங்க, அவர் வந்து என்னென்னவோ பண்ணுவார்னு இங்கே நினச்சாங்க. கட்டாயமாக நிறைய நல்லது இங்கே நடந்துகிட்டே இருக்குது. இந்த 60 ஆண்டு கால திராவிட அரசியலில் அந்த கட்சிகள் செய்யாத மிகப்பெரிய மாற்றத்தை எல்லாம் விஜயினுடைய குறுகிய கால அரசு பண்ணிகிட்டு இருக்கு. அது ஒரு பக்கம் இருந்தால் கூட இது வந்து மின்வெட்டுங்கிறது மிக மோசமான விளைவை அதே தாவேக்காவுக்கு ஏற்படுத்தியிருக்கு. பல இடங்களில் கடுமையான விமர்சனங்களை நம்ம பார்க்குறோம். உங்களை நம்பி ஓட்டு போட்டோம், இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு புலம்பல்களெல்லாம் பார்க்குறோம். ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் உண்மையின் பக்கம்தான் நிற்கணும். நீங்கள் எல்லாத்தையும் வந்து மூடி மறைக்க முடியாது. விஜய் மீது பேரன்பு வச்சுருந்தாலும் அவருக்கே அது போய் சேர்கிற அளவுக்கு நம்ம பேசணும். சார், உங்கள் மேலே எங்களுக்கு அன்பு இருக்குது, நீங்கள் வந்ததில் எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி, ஆனால் இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது, அதை நீங்கள் வந்து பாருங்கள், உங்களுக்கு கீழே இருக்கிறவங்கள முடுக்கி விடுங்க அப்படின்னு சொல்கிறது தான் நேர்மையான ஒரு பேச்சாக இருக்கும். இவர் என்ன காரணத்தினாலேயோ விஜய் மனதில் இடம் பிடிக்கணுங்கிறதுக்காக இவர் ரொம்ப ஓவராக பேசிட்டார். என் வீட்டில் வந்து கரண்ட் எடுத்துங்கன்னு சொல்கிறதெல்லாம் வந்து அது ரொம்ப அதிகப்படியான ஒரு பேச்சு. அதை வந்து அவர் தவிர்த்துருக்கலாம். சரி, ரைட்டு சொல்லிட்டாரு. அதற்கப்புறமாவது இல்லைங்க தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க நீங்கள், அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, நான் அப்படி பேசுகிறாளா அப்படின்னாலே இந்த கோபம் மறைஞ்சிடும். அது மாறணும். அவர் இப்போது அவரோட ஸ்டாண்ட்லேயே தான் நிற்கிறாரு. நான் சொன்னது கரெக்டு, நீங்கள் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. ஜனநாயகம் ரிலீஸ் ஆகிறதுல நிறையவே சிக்கல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. இப்போவும் அந்த சிக்கல்கள் இருந்துட்டு தான் இருக்கா? ஜனநாயகம் ரிலீஸ் ஆகிறது டவுட்டு தானா? ஆமாம், தொடர் சிக்கலில் தான் இருக்குது. மாரி செல்வராஜ் சார் அவர் வந்து தனுஷ் படம் பண்ணுறதா இருக்குது. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பட்ஜெட் படம் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அவர் பிளானில் இருக்கார். அந்த சின்ன பட்ஜெட் வாழை 2 இருக்குமான்னு ஒரு டாக் ஒன்று போயிட்டு என்ன படமாக இருக்கும்? இந்த வாழை 2 தான் சொல்கிறாங்க. இப்போ நான் அரசியலுக்கு வர்றேன் அப்படின்னு சொன்னோன்னா இந்த மக்கள் எல்லாருமே நம்ம வீட்டு வாசல் இந்த பாகுபலியை வா பாகுபலின்னு கூப்பிடுவாங்கள்ல, அந்த மாதிரி வாங்க தலைவான்னு கூப்பிடுவாங்கன்னு அவர் நினச்சார். அவருடைய ரசிகர்களை தவிர வேறு யாரும் அதுக்கு பெருசாக ரெஸ்பாண்ட் பண்ணலை. இன்னொன்று வந்து அவர் வருவதையே இங்கே விமர்சனமாக பல பேர் பேசினாங்க. சூர்யா 50 அது வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய கேள்வியாக இருக்குது. வாடி வாசலாக இருக்குமா இல்லை ரோலக்ஸ் படமாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு என்னவா இருக்குது அதிக வாய்ப்பு?